அதனால மணிமேகலை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு குட் டிசிஷனை வந்து எடுத்துட்டாங்க. நீங்கள் என்னடா குக் வித் கோமாளி வந்து நான் வந்து ஹோஸ்ட்டாக இருக்கேன், என்னை வந்து பண்ண விட மாட்டேறீங்க, அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும், என்னை மதிக்காத இடத்துல நான் வந்து எதுக்கு இருக்கணும், எனக்கு வந்து இங்கே இருக்க தேவையே இல்லை, நீங்கள் வந்து அந்த அம்மா வச்சே வந்து உங்கள் ஷோ வந்து கொண்டு போய்க்கிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது பண்ணிட்டு அவங்க வந்து குயிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க அது சொல்லும் போது உண்மையாலுமே மாசாக இருந்துச்சு. மணிமேகலா நல்லா வந்து இது பண்ணிட்டாங்க. ஏன்னா வேறு வழி இல்லைங்க, நம்மளை வந்து மதிக்க மாட்டுறாங்க, நம்ம வேலையில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக பார்த்துட்டே இருக்கோம், காலை ஷோ வந்து இத்தனை நாளாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், இடையில வந்து ஒரு குக்காக இருக்கிறவங்க அவங்க எதுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணோம் அதான் தெரில. நீ வந்து பிரியங்கா வந்து சமைக்க தானே வந்துருக்கிற, நீ வந்து சமைச்சு விட்டு போக வேண்டியதானே. அனைவருக்கும் வணக்கம். பிரியங்கா நல்லா நரி வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி தான் ஒரு நரி வேலை செஞ்சு குக் வித் கோமாளியிலேருந்து மணிமேகலா அவர்கள் வெளியே போகிறதுக்கு ஒரு நரி வேலையை வந்து பார்த்துருக்காங்க. அது குறித்து அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். மணிமேகலா அவர்கள் வந்து ஏன் நான் குக் வித் கோமாளி விட்டு வெளியே போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் வீடியோ வந்து வெளியிட்டாங்க. அதை பார்த்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 4 சீசனாக இதுக்கு முன்னாடி நடந்த 4 சீசனுமே அவங்க வந்து கலந்துருக்காங்க. அந்த ஷோ வெற்றி அடையதில் வந்து மணிமேகலை எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்க வந்து கோமாளியாக இருந்தாங்க, குக்காக இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆங்கராக இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து செய்யாத வேலையே இல்லை, நம்மளையெல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. மணிமேகலை ஒரு நல்ல வந்து ஒரு குக் வித் கோமாளியில் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா அதே சீசனில் 5வது சீசன் வந்து நடக்குது அதே குக் வித் கோமாளியில். அதில் வந்து பிரியங்கா அவர்கள் வந்து யாராக இருக்காங்க, ஒரு வந்து கலந்துக்கிற ஒரு குக்காக இருக்காங்க. ஆனால் என்னென்னா பிரியங்காவுக்கு வந்து அந்த விஜய் டிவினாலே பிரியங்கா தான் அப்படியே ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தோரணை இருக்கு இல்லையா. ஏன்னா பல வருஷமாக அவங்க வந்து இந்த விஜய் டிவியில் வந்து இருக்காங்க. விஜய் டிவியில் வந்து எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அவங்க தான் வந்து ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நிறைய வந்து கொடுத்து வந்து அவங்க தலையில் வந்து கிரீடை தூக்கி வந்து வச்சிட்டாங்க விஜய் டிவி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் அவங்க வந்து சொல்கிறாங்க, ரீசனில் சொல்கிறாங்க, மணிமேகலை இந்த மாதிரி நான் வந்து ஆங்கர் பண்ணிருக்கேன், ஆங்கர் பண்ணுறதா இந்த சீசனில் என்னுடைய வேலை, ஆனால் அதை வந்து சரியாக செய்ய விட மாட்டேங்கிறாங்க பிரியங்கா. அவங்க வச்ச குற்றச்சாட்டு வந்து இதாங்க, வேறு ஒன்றுமே சொல்ல. அதாவது நான் வந்து மணிமேகலை சொல்கிறாங்க, நான் வந்து 17 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிறேன், கஷ்டப்பட்டு நம்ம மேலே வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த ஷோலையுமே வந்து நம்ம அவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்து இருக்கிறோம். அப்போ நம்ம வேலையை வந்து நம்மளை செய்ய விடாமல் ஒருத்தவங்க ஏன் தடுக்கிறாங்க. அப்போயும் சொல்லியிருக்காங்க மணிமேகலை, பிரியங்கா நீ வந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்திட்டமே சொல்லியிருக்காங்க, இந்த குக் வித் கோமாளியை நடத்துகிறவங்கள்ட்டமே இந்த மாதிரி இவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணிகிட்டே இருக்காங்க, என் வேலையை என்னை வந்து செய்ய விட மாட்டேங்கிறாங்க, இங்கே வந்து நான் ஹோஸ்ட்டா இல்லை பிரியங்கா ஹோஸ்ட்டா அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதையுமே அந்த நிர்வாகம் வந்து கண்டுக்கல. இந்த பிரியங்காவும் என்னென்னா நரி ஒரு தந்திரமான வேலையை வந்து நரி செய்யும் இல்லையா. அதாவது இந்த ஆடு நரிக்கடையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்து ஒரு கிணத்துக்குள்ளே வந்து விழுந்துடும், அந்த பக்கம் ஒரு ஆடு வந்து போகும், அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு நரி வேலை பார்த்துருக்காங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லி தெரியுது. அதனால மணிமேகலை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு குட் டிசிஷனை வந்து எடுத்துட்டாங்க. நீங்கள் என்னடா குக் வித் கோமாளி வந்து நான் வந்து ஹோஸ்ட்டாக இருக்கேன், என்னை வந்து பண்ண விட மாட்டேறீங்க, அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும், என்னை மதிக்காத இடத்துல நான் வந்து எதுக்கு இருக்கணும், எனக்கு வந்து இங்கே இருக்க தேவையே இல்லை, நீங்கள் வந்து அந்த அம்மா வச்சே வந்து உங்கள் ஷோ வந்து கொண்டு போய்க்கிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது பண்ணிட்டு அவங்க வந்து குயிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க அது சொல்லும் போது உண்மையாலுமே மாசாக இருந்துச்சு. மணிமேகலா நல்லா வந்து இது பண்ணிட்டாங்க. ஏன்னா வேறு வழி இல்லைங்க, நம்மளை வந்து மதிக்க மாட்டுறாங்க, நம்ம வேலையில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக பார்த்துட்டே இருக்கோம், காலையில் இவங்க தான் செட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு போவாங்க, அதே மாதிரி வேலை முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டாக வந்து வந்துடுவாங்க. அப்போது இந்த ஷோ வந்து இத்தனை நாளாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், இடையில வந்து ஒரு குக்காக இருக்கிறவங்க அவங்க எதுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணோம் அதான் தெரில. நீ வந்து பிரியங்கா வந்து சமைக்க தானே வந்துருக்கிற, நீ வந்து சமைச்சு விட்டு போக வேண்டியதானே. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏற்கனவே மீடியா மேசன் அப்படிங்கிறவங்க தான் அந்த குக் வித் கோமாளி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து இப்போ அவங்க வெளியே போயிட்டாங்க, இப்போ ஒரு வேறு நிறுவனம் தான் நடத்திக்கிட்டு இருக்குது. அந்த நிறுவனமாக இருந்தால் கூட அவங்கெல்லாம் என்னென்னா அந்த பிரியங்காவுக்கு தான் செம்புதுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மணிமேகலை வந்து போட்டாங்க. இந்த நேரத்தில் நம்மளை போன்றவர்கள் வந்து மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து பிரியங்கா நரி வேலை வந்து செய்வாங்க. ஏன்னா பிக் பாஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த பிரியங்கா வந்து யார் அப்படின்னு சொல்லி. அதனால தான் மக்களுமே வந்து அந்த டாப் 2 வரையும் வந்துச்சு. ஆனால் வந்து ஜெயிக்க முடியலை, ராஜு தான் ஜெயித்தார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் அந்த டிவியில் இருக்க அந்த இதை வச்சு தான் அவங்க வந்து வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்ன வரையும் வந்து விஜய் டிவியில் வந்து இருக்கக்கூடிய இதை வச்சு தான் அவங்க வந்து காக்கா பிடிச்சி வந்துருக்காங்க. நல்லா அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அடுத்தவனை வந்து கெடுக்கக்கூடாது இல்லையா. அடுத்த வாழ்க்கையை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு அதில் வந்து இன்பம் அடைஞ்சிக்கிட்டு நான் தான் பெரிய ஆள், நான் தான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி நீ போன வேலையை தான் நீ பார்க்கணும், ஹோஸ்ட் அவங்க பார்ப்பாங்கல்ல, அவங்க ஆங்கர் அவங்க வேலையை பார்ப்பாங்கல்ல. அப்போ அதெல்லாம் பண்ண விடாமல் பழைய வேலை வந்து செஞ்சுருக்குது. அதனால் நான் வந்து CWC விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன உடஞ்சி போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய மணிமேகலை வந்து சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.